ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர்களுக்கு உண்டான பொங்கல் போனஸ் குறித்து பகுதி நேர ஆசிரியர்களுக்கு முதல்வர் கோரிக்கை வச்சிருக்காங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருமே முதல்வருக்கு என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் போனஸ் பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் முதல்வர் வழங்க வேண்டும். தமிழக முதல்வர் அவர்கள் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யப்படுறதா சொன்னாரு தேர்தல் வாக்குறுதிகள். ஆனால் அதை எதுவுமே செய்யல. ஸோ ஆசிரியர்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பொங்கல் போனஸ் வழங்க ஆணையிட வேண்டும் என பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாடு அரசானது பகுதி நேர ஆசிரியர்களை மத்திய அரசின் எஸ்எஸ்ஏ திட்ட வேலையில் 2012 நியமிச்சிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்ஏ திட்டத்தில் 2012 நியமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2013 வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் புதிய டெட் தேர்வு கொண்டு வந்துட்டு அந்த டெட் தேர்வில் பாஸ் செய்தவர்களுக்கு பாதி பேருக்கு இன்னும் பணி போடலை. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்காங்க. ஸோ அதில் கூடிய தீர்ப்பு ஜனவரி 5ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தமிழ்நாடு அரசானது பகுதி நேர ஆசிரியர்களை மத்திய அரசின் எஸ்எஸ்ஏ திட்ட வேலையில் 2012 நியமித்தது. இதில் உடற்கல்வி, ஓவியம், கணினி, தையல், இசை ஆகியவற்றில் 12,000 பகுதி ஆசிரியர்கள் 12 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார்கள். ரூபாய் 10,000 சம்பளம் தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை பகுதி நேர ஆசிரியர்களுக்கு போனஸ் வழங்க பள்ளிக்கல்வித்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதுபோல ஒருங்கிணைந்த கல்வி சம்ரசிக்ஷா அலுவலகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கடந்த 11 ஆண்டுகளாகவே போனஸ் மறுக்கப்பட்டுள்ளது. பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனப்படி ஆணைப்படி வாரம் 3 அரை நாட்கள் என மாதத்திற்கு 12 அரை நாட்கள் பணி செய்கின்றார்கள். மே மாதம் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுவதால் ஊதியமும் வழங்கப்படுவதில்லை. இதனால் வேலையாட்களை காரணம் காட்டி போனஸ் 11 ஆண்டுகளுக்கும் வழங்கப்படவில்லை. ஆனால் மற்ற துறைகளில் பணிபுரியும் பகுதி நேர ஊழியர்களுக்கு போனஸ் கிடைக்கிறது. அதே போல பள்ளிக்கல்வித்துறையில் இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் பல ஆண்டுகளாக பணிபுரியும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் போனஸ் கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு வழங்கும் பொங்கல் பகுதி நேர போனஸ் பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் இந்த ஆண்டு வழங்க தமிழக முதல்வர் ஆணையிட வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க. விரைவில் இதற்குண்டான ஒரு அரசாணையும் எதிர்பார்க்கலாம். 149 ஜிஓவை தள்ளுபடி செய்வதற்குண்டான ஒரு அரசாணை விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்குண்டான அப்டேட் இந்த பொங்கலுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைத்துவிடும். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.